பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்திலும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வேளையிலும் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொடர்ந்து நாம் கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க, கிறிஸ்துவுக்காக வாழ ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக. இப்பொழுதும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்கள், பிரகாசமாக்கப்பட்டிருந்த ஒரு நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த பிரகாசத்தை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆங்கிலத்திலே அந்த பிரகாசம் என்பதற்கு illuminated state, enlightened state ஆகிய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை ஒரு அறிமுகமாக சொல்லிவிட்டு இதற்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். அதாவது ஒரு ஒளியே இல்லாத ஒன்றுக்கு ஒரு ஒளி கொடுப்பது. இப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு காலத்திலே இருள் அடைந்து இருந்தது, பாவத்தினாலே, சாபத்தினாலே. இன்னும் இந்த உலகத்துக்கு அடுத்த அந்தகார காரியங்கள் நம்மை இருளுக்குள்ளாக வைத்திருந்தது. ஆனால் ஆண்டவர் நம்மை பிரகாசமாக்கினார். நம்மை நம்முடைய வாழ்க்கையை இல்லுமினேட் பண்ணினார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு உயிர் மீட்சி, ஒரு ஒளி கொடுக்கப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைந்தோம். முன்பு இருளிலே நடந்தபோது நம்முடைய கிரியைகளை நாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யணும் அப்படின்னு நாம் நினைத்தோம். ஆனால் இப்போது ஒளியிலே வந்த பிறகு எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கே தெரியும், எல்லாருக்கும் நம்முடைய கிரியைகள் தெரிய வரும் என்பதை அறிந்து நாம் செயல்படுகிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்படுகிற அந்த பிரகாசம் அநேக விஷயங்களே நமக்கு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக முதலாவது ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம், அதனுடைய 32 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 10:32 முதல் 34 வரை உள்ள வசனங்கள். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது எபிரேய நிருபக்காரன் அவர் முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் என்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எபிரேய நிருபத்தினுடைய பின்னணியை ஒன்று நான் தெரிவிக்கும்படி விரும்புகிறேன். ஒருவேளை சிலர் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் யார் என்பது தெளிவாக தெரியவில்லை. சிலருடைய கருத்து பவுல் எழுதியிருக்கலாம் என்பது, சிலர் அப்போல்லோ என்று சொல்லுகிறார்கள், பர்னபா, தீமோத்தேயு என்று பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அநேகருடைய கருத்து பவுல் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அது தெளிவாக நிரூபணமாகாதபடினாலே நம்ம எபிரேய நிருபக்காரன் என்றே பொதுவாக சொல்லுவது வழக்கம். சிலர் அது பவுலுடைய நிருபமாகவே சேர்த்து கொள்ளுகிறார்கள். இருக்கட்டும். இப்போது இந்த எபிரேய நிருபத்தை அந்த நிருபக்காரன் எழுதும்போது இந்த எபிரேயர்கள், அவங்க யாருக்கு அவர் எழுதுகிறாரோ அவங்க அந்த யூத பின்னணியை சேர்ந்தவர்கள். இவங்கெல்லாம் அந்த யூத பின்னணியிலிருந்து விசுவாசிகளா மாறுகிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளா மாறுகிறார்கள். மாறி அந்த நிலைமையில இருக்கும்போது அவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவத்தை அவங்க சந்திக்கிறார்கள்.
நீங்கள் அறிந்திருப்பீங்க, இந்த கிபி 70ஆம் தீத்துராயனால் எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயத்தெல்லாம் இடித்து போட்டான். அதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே, இது கிபி 70 நடக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே நம்ம பார்க்கும்போது இந்த உபத்திரவம், அதாவது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு அப்போஸ்தலருடைய அந்த ஊழிய நாட்களிலேயே அதிகமான உபத்திரவங்களை அவங்க சந்திக்கிறார்கள். அதெல்லாம் இந்த தீத்துராயனுடைய காலகட்டம்லாம் வரும்போது ரொம்ப ஒரு பீக்கு போகுது, அதிகமான ஒரு உச்சக்கட்டத்தை அடைகிறது. அப்போ இவங்க ரொம்ப உபத்திரவம் வரும்போது இவர்களால் நிற்க முடியல. இவர்களால் நிற்க முடியாமல், நிலை நிற்க முடியாமல் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, திரும்பவும் பழைய மார்க்கத்துக்கு திரும்பி போக அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படி போறாங்க. அந்த பழைய யூத மார்க்கம், அந்த நியாயப்பிரமாணம், இதை பிடிக்கிறதுக்காக அவங்க போறாங்க. நம்ம இதுல தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு வருகிறார்கள். அதனாலதான் எபிரேய நிருபக்காரன் என்ன சொல்றாருன்னா, இயேசுவை உயர்த்தி பேசுகிறார். இயேசுகிட்ட எல்லாமே இருக்கு, நீங்க எதுக்கு இயேசுவை விட்டு போறீங்க? கிறிஸ்துவை விட்டு எதற்காக போகிறீர்கள்? தூதர்களை பார்க்கிலும் அவர் பெரியவர், மோசையை பார்க்கிலும் அவர் பெரியவர், பிரதான ஆசாரியனுடைய ஊழியம் அதை பார்க்கிலும் இயேசுடைய ஊழியம் பெரியது. அப்படி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களை அப்படி எடுத்து காட்டி, அதை காட்டிலும் இயேசு மேலானவர், இயேசு பெரியவர், இயேசு உயர்ந்தவர், அப்படி உன்னதமான ஒரு நிலைமைக்கு இயேசுவை கொண்டு போய் காட்டிக்கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன என்பதை அதிகமாக அவர்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு பலி செலுத்தப்பட்டுச்சு, பலிகள் செலுத்தி கொண்டே இருந்தீங்க. ஆனா கிறிஸ்து ஒரே தரம் பலியானார். பிரதான ஆசாரியன் எத்தனையோ டைம் அங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போவார். ஆனால் கிறிஸ்து ஒரே தரம் போய் அந்த பலியை செலுத்தி விட்டார். இப்படி நம்ம படிக்கும்போது இந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம படிச்சோம்னா இன்னும் உங்களுக்கு அதுல நல்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிறதுக்கு எதுவா இருக்கும். இதுதான் அதனுடைய பின்னணி. இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் எபிரேய நிருபத்தை அவர் எழுதுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்போ இப்படி எழுதி கொண்டிருக்கும் போது அவர்களை அடிக்கடி அவங்களுடைய முன்னாடி இருந்த காரியங்கள் அதையெல்லாம் அவர் நினைப்பூட்டுகிறார். அப்பதான் இங்க சொல்றார், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்க எப்படி இருந்தீங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு இந்த உபத்திரவத்தை எல்லாம் பார்த்து யூத மார்க்கத்துக்கு திரும்பி போயிடலான்னு பாக்குறீங்களே, திரும்பவும் அந்த பழைய காரியத்தை செய்யலான்னு நினைக்கிறீங்களே, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி அவர் சில காரியங்களை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்பாக இந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களை குறித்து இன்னும் ஒரு பகுதி எபிரேயர் நிருபக்காரன் எழுதும்போது சொன்னதை வைத்து, அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்கள்னா எப்படி இருந்துச்சு, அப்ப நம்முடைய லைஃப் அப்படி இருக்கிறதா, இல்லாவிட்டால் அந்த இழந்து போன பிரகாசத்தை மீண்டும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்பதை நான் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இங்கே நம்ம படிக்கும்போது அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள், பிரகாசமாக்கப்பட்ட போது அவங்க என்ன செய்தாங்க, எப்படி இருந்தாங்க என்பதை எபிரேய நிருபக்காரன் 10ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அதையும் நம்ம சற்று சிந்திக்க போகிறோம். ஆனால் அந்த டைம்ல என்னென்ன அனுபவங்களை அவர்கள் உடையவர்களாக இருந்தார்கள், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதாவது ஸ்பிரிச்சுவலி அவங்க எப்படி செயல்பட்டார்கள், அதை நம்ம 10ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஆனால் அவர்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உடையவர்களா இருந்தார்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு ஆவிக்குரிய விதத்துல இருந்தது. முதல்ல நம்ம பார்க்கும்போது பரம ஈவை ருசி பார்த்த ஒரு நிலைமை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட போது பரம ஈவை ருசி பார்த்த ஒரு அனுபவம் என்பதை நம்ம பார்க்கிறோம்.
அடுத்தது பரிசுத்த ஆவியை பெற்றோம் அப்படின்னு 2வது சொல்லியிருக்கு. 3வது தேவனுடைய நல் வார்த்தையை ருசி பார்த்தோம். அடுத்தது இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இதை கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். பரம ஈவு. அப்போ பாருங்க, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்போ அது பரம ஈவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதாவது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தர்ற கிஃப்ட் தான். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட அப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். நாம் சம்பாதித்து அதை நம்ம அவர்களுக்கு கொடுத்தாலும், நாம் வாங்கி கொடுத்தோம் என்பதை காட்டிலும் இது ஆண்டவர் உனக்கு தருகிறார், ஆண்டவர் உனக்கு செய்கிறார், இப்படி நம்ம சொல்லுவது, சொல்லி கொடுப்பது நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு அனுபவம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ இங்க நம்ம பார்க்கிறோம் பரம ஈவு. நம்ம நான் முதல்ல சொன்னது உலக பொருளை சொன்னேன். ஆனா வெறும் உலக பொருட்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கிஃப்டா தருகிறார். ரட்சிப்பை நமக்கு ஒரு கிஃப்டா தந்தார். அதான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு. ஈவுனா கிஃப்ட், தேவனுடைய கிஃப்ட். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிஃப்ட் ஆக்கும் ரட்சிப்பு. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் அவர்கள் ரட்சிப்பை இழந்து இருக்கும் போது அதற்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எவ்வளவு சொல்லப்பட்டாலும் அநேகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அறிவாளிகள், ஞானிகள், நல்ல உலகத்துல உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்கள், ஆனா they cannot understand this. இதை அவங்களால they could not understand. இதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம எப்படி இதை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றது நமக்கே ஆச்சரியம்தான். நம்ம இதை புரிந்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய கிஃப்ட். நமக்கு ரட்சிப்பு ஒரு பெரிய கிஃப்ட் ஆகும். இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை நமக்கு எப்போ தெரியும்னா, ஒரு டைம் வரும். ஒரு டைம் வரும்போது இந்த ரட்சிப்பு நிமித்தமா நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும், பரலோகத்துல என்ட்ரி கிடைக்கும். இந்த ரட்சிப்பு இல்லாததுனால அநேகர் உலகத்துல எவ்வளவு பெரிய செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் அவர்களுக்கு அங்க என்ட்ரி கிடைக்காம அவங்க நரகத்துக்கு போகும்போது அப்பதான் we will understand இதனுடைய மேன்மை என்ன, இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை என்ன. அவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான விஷயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்ப நாம் அவருடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். we are the children of God. அது மாத்திரமல்லாமல் அவருடைய சுதந்திரராய் மாறி இருக்கிறோம். அவரோடு கூட நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு ரட்சிப்பினால் உண்டான விஷயங்கள், ரட்சிப்பினால் உண்டான காரியம். அப்போ அந்த பரம ஈவுனா, நான் ரட்சிப்புன்னு ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். இது போல ஹெவன்லி கிஃப்ட்ஸ், பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு ஈவுகளை நமக்கு தருகிறார். எல்லா விஷயங்களையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு செய்தார், ஆண்டவர் எனக்கு தந்தார், கர்த்தர் என்னை இப்படி நடத்தினார். யோபு பாருங்கள், அவருக்கு இருந்த எல்லா காரியங்களும் என்ன சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்படி சொல்றதை பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஆண்டவர் எல்லாமே, வேலையை தந்தார், எனக்கு குடும்பத்தை தந்தார், பிள்ளைகளை தந்தார், எனக்கு எல்லாம் இப்படி நம்ம சொல்ல கற்றுக்கொள்ளணும். எல்லாமே அவற்றிலிருந்து நமக்கு வந்த கிஃப்ட், அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க பெற்ற விஷயங்கள். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது அங்கே ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 4:7 வாசியுங்கள். அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளை நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? எதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளாம இருக்கிற? எல்லாமே நீ பெற்றுக்கொண்டது தானே. நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? எல்லாமே நம்மளே சம்பாதிச்சது மாதிரி
நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. ஏனென்றால் எல்லாமே அவர் நமக்கு தருவது, அவர் நமக்கு கொடுக்கிற விஷயம். இந்த உணர்வு, ஒரு கிராட்டிடியூட், ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட் நமக்கு தேவை. ஒரு நன்றி நிறைந்த இருதயம் நமக்கு தேவை. சரி, நம்முடைய விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ பரம ஈவை ருசி பார்த்த ஹெவன்லி கிஃப்ட்ஸ், பரலோகத்திலிருந்து தரப்படுகிற ஈவுகள். பரிசுத்த ஆவி கூட பரலோகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டது. அபிஷேகம், வரங்கள், கிருபைகள், இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் அவர் நமக்கு தந்தது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல வரும்போது நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல, சும்மா வெறுங்கையா வந்தோம். போகும்போதும் வெறுங்கையா தான் போக போறோம். எல்லாமே அவர் நமக்கு தருகிறார். என்னென்ன வேணுமோ அந்தந்த சமயங்கள்ல நமக்கு தந்து நம்மை நடத்துகிறார். இப்போ உலக மனுஷர்கள் அதை தெரியாம என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்படி படிச்சேன், நான் சம்பாதிச்சேன். படிக்கிறதுக்கு உனக்கு ஞானத்தை கொடுத்தவர் யார்? படிக்கிறதுக்கு உனக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை கொடுத்தவர் யார்? இல்ல வேலையா, அங்க உனக்கு அனுகூலத்தை கொடுத்தவர் யார்? வேலை செய்ய பலனை கொடுத்தவர் யார்? அப்படி பார்த்தா எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுதான். அதை பலர் உணர்கிறது இல்லை. அவங்களையே தங்களை அந்த இதுல இது பண்ணிக்குவாங்க. என்னுடைய திறமை, நான் செஞ்சேன், நான் பண்ணேன். உலகத்துல பாருங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது அதுல அப்படிதான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. கேட்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? உன்னால முடியும், நீ பண்ணிடுவ. உன்னால முடியும்னு சொல்றது தவறான விஷயம். நம்மளால முடியாது. அது தேவன் நமக்கு உதவி செய்யணும். நமக்கு தெரியும் ஆண்டவருடைய கிருபை தான். ஆனா அவங்க சொல்றாங்க, இல்ல நீ மனசு வச்சா முடியும், நீ பண்ணு, நீ செய்ய. அதான் மோட்டிவேஷனல் ஸ்பீச். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஃபெய்த் என்ன சொல்லுதுன்னா, யூ ஹாவ் டு டிபெண்ட் அப்பான் காட். நீ தேவன் பேர்ல விசுவாசம் வைக்கணும். ஆண்டவரை நம்பி நீ செயல்படு. மோட்டிவேஷன் என்ன சொல்லுதுன்னா, இல்ல உன்னால முடியும், நீ பண்ணிடலாம், நீ செஞ்சிடலாம், நீ முன்னுக்கு வந்துடலாம், உன்னால முடியாது ஒண்ணுமே இல்லை என்று அவனை மோட்டிவேட் பண்றதுதான் மோட்டிவேஷனல் ஸ்பீச். இதை நம்ம வித்தியாசப்படுத்தி அடையாளம் காணவும் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ பாருங்க, இந்த பரம ஈவு, ஹெவன்லி கிஃப்ட்ஸ், இதை நமக்கு தந்த இந்த டைம், அதெல்லாம் நம்ம உணர்ந்து வாழும்போது, அப்ப நம்ம பிரகாசமாக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோம். நமக்கு எல்லாமே தெரியுது. எல்லாமே இப்போ மேட்டிமை வராது, நமக்கு பெருமை வராது. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் நம்ம நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்ம துதிகள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எழும்போம். நம்மள்ட்ட துதிக்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாம துதிப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாமே அவருடைய கிருபை. அவர் தான் நம்ம நடத்துகிறார். அவருக்கு நன்றி உள்ளவர்களா நம்ம வாழ்வோம். இதெல்லாம் நம்ம செய்து கொண்டே இருப்போம். எதுவுமே என்னுடைய இது இல்லை, அவர் தான். அப்போ அதை புரிந்து கொண்டு நம்ம வாழவும் ஆரம்பிப்போம். அதான் அந்த பரம ஈவை ருசி பார்த்த ஒரு அனுபவம். அடுத்தது பரிசுத்த ஆவியை பெற்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது, அதை தனியா சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அதுவும் பரம ஈவு தான். ஆனால் அது பரிசுத்த ஆவியை பெறும்போது ஆவியின் வரங்களை நம்ம பெறுகிறோம், கிருபைகள். பரிசுத்த ஆவியின் மூலமாக அபிஷேகம் நம்மை போதிக்கிறது. அவர் தேற்றரவாளனா இருக்கிறார், சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். இப்படி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் பெற்ற அனுபவம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளை யோசிச்சு பாருங்க, அபிஷேகம் பெற்ற நாளை யோசிச்சு பாருங்க, எப்படி நம்ம இருந்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம அதே அனுபவத்துல இருக்கிறோமா, அதை விட மேலா இருக்கிறோமா, இல்ல அதை விட கீழா இருக்கிறோமா என்பதை நம்ம சிந்திக்கணும். அன்றைக்கெல்லாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம், தைரியமா ஆண்டவருக்கா வாழ்வோம். இயேசு இன்னைக்கு வந்தாலும் நம்ம போயிடலாம், அப்படி ஒரு நிச்சயத்தோடு இருப்போம். இன்னைக்கு பல சூழ்நிலைகளை பார்த்து குழம்பிக் கொண்டிருக்கிற நிலைமையில அநேகர் இருக்கிறார்கள். அப்போ அதான் அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள், ஒரு என்லைட்மெண்ட் நமக்கு கிடைச்ச போது நம்ம எப்படி இருந்தோம்னு சொன்னா, எதையுமே ஃபேஸ் பண்ணலாம், எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு அப்போ இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சந்தோஷமா இருந்தோம், ரட்சிப்பின் சந்தோஷம். தாவீது அதனாலதான் பாவம் செஞ்ச உடனே கேட்கிறார், ஆண்டவரே ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தரணும், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்கறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பே நமக்கு ஒரு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர், அவர் ஒரு சந்தோஷம். அதன் மூலமா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்குள்ள. அப்ப இதெல்லாம் அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்கள்ல நமக்கு இருக்கிற அனுபவம். அதையே நினைச்சு நம்ம சந்தோஷத்தோடு வாழுகிறது. அடுத்தது தேவனுடைய நல் வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்க. இது நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய மேன்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ரோமருக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறதை உங்களுக்கு இந்த இடத்துல நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ரோமர் 3:1-2 வசனங்களை வாசிங்க.
இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய வாக்கியங்கள் யூதர்களிடத்துல ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அதாவது பவுல் அவர் என்ன சொல்றாருன்னா, யூதனா நீ இருக்கிறதுனால மட்டும் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல அப்படின்னு 2ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு இருப்பார். நீ உள்ளத்துல யூதனா இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது அப்போதான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்னா, யூதர்களுக்கு என்ன மேன்மை இல்லையானா மேன்மை இருக்கு. என்ன மேன்மை? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்துல ஒப்புவிக்கப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைகள், வாக்கியங்கள், கற்பனைகள் அவங்க யூதர்கள் மேன்மை பாராட்டுறதுன்னு அவங்க மேன்மை பாராட்டலாம். என்ன சொல்லலாம்? எங்களுக்கு தான் முதல்ல நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார், மோசே மூலமா கொடுத்தார். உலகத்துல எந்த நாடை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு சட்டத்திட்டமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா அதை இன்னார் எழுதியிருப்பார், இல்லாட்டி இன்னார் கொடுத்திருப்பார். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, தேவனே கொடுத்தார். தேவன் அவர் மகிமையா இறங்கி கொடுத்தார். சீனாய் மலையில மகிமையின் பிரசன்னத்தோடு இறங்கி மோசேக்கு நேரடியா கொடுத்தார். அவர் கைப்பட எழுதி கொடுத்தார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்களேன், எவ்வளவு மேன்மையான விஷயம். இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷனை அவர் டிசைன் பண்ணதா அது சொல்லப்படுகிறது. அப்போ அவருக்கு அதுக்குரிய ஒரு மதிப்பு இருக்கு, அதுக்குரிய ஒரு மேன்மை. கான்ஸ்டியூஷனை அவர் தான் இது பண்ணார் அப்படின்னு சொல்லி வரைந்தார். இப்போ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரை அவங்க சொல்லுவாங்க, தேவனுடைய வாக்கியங்கள் எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது, அவர் எங்களுக்கு டைரக்டா கொடுத்தார், அது எங்களுக்கு மேன்மை. எங்க மூலமா தான் உங்களுக்கே வந்துச்சு. பைபிளே சொல்லுது, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு மேன்மை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் இன்னைக்கு யூதர்களை நம்ம சிந்திக்க போல, நம்ம தான் நம்ம சிந்திக்கிறோம். அப்ப நமக்கு என்ன மேன்மை? அந்த தேவ வாக்கியங்கள் இப்ப நம்மள்ட்ட இருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் இன்னைக்கு யூதர்களே அதை பெற்றுக்கொள்ளாம இல்லாவிட்டால் அதை புறந்தள்ளி இருக்கும்போது நாம் தேவனுடைய வாக்கியங்களை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய நல் வார்த்தைகளை பெற்றிருக்கிறோம். அந்த வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்துகிறது, அந்த வார்த்தைகள் நம்மை உணர்த்துகிறது, அந்த வார்த்தைகள் நம்மை உருவாக்குகிறது, அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு காரியங்களை செஞ்சுட்டே இருக்கு. வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். நித்திய ஜீவ வசனங்கள்னு பார்க்கிறோம். ஒரு கட்டத்துல சீஷர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? பேதுரு சொல்றார், உண்மை விட்டு யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை, தேவனுடைய நல் வார்த்தை, இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, இனி வரும் உலகத்தின் பலன்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தை நம்ம இன்னும் அடையவில்லை, பரலோக ராஜ்யத்துக்கு இன்னும் போல. ஆனா அதனுடைய பலன்கள், அதனுடைய விஷயங்களை நம்ம இங்க அதனுடைய ஒரு ஃபோர்டேஸ்ட், அதை நம்ம இங்க பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த எதிர்பார்ப்பு, அதை சொன்ன உடனே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதை குறித்து பேசும்போது, சிந்திக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதை குறித்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்றோம். இதெல்லாம் அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் இருக்கக்கூடிய அனுபவம். இப்போ நம்ம எல்லாருமே இப்படி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு தான் தெரியும். ஆனால் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள், அந்த என்லைட்மெண்ட் நமக்கு கிடைக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்னா இந்த ஒரு நிலையில இருக்கிறோம். ஆனால் இதுல ஒரு விஷயத்தை கூட நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். என்ன சொல்றாரு அங்கே எபிரேய நிருபக்காரன்? ருசி பார்த்தோம் அப்படின்னு சொல்றார். டேஸ்ட். இப்போ டேஸ்ட் பண்றதுல வித்தியாசம் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஒரு தேனை சாப்பிட்றோம், இல்லை விரும்பின ஒரு விஷயத்த சாப்பிட்றோம்னா அதை டேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம வாங்கி உள்ள எடுத்துக்கொண்டே இருப்போம். அந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கொண்டு இருப்போம். ஏன்னா அந்த டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இப்போ பாருங்க, ஒரு மார்க்கெட்டில் இல்லை ஒரு கடைக்கு போகிறாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு பொருளை எடுத்து வாயில் போடுவாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ இப்படி டேஸ்ட் பண்ணுறதும் இருக்குது. டேஸ்ட் பண்ணி அதை நம்ம ஒரு வாஞ்சையோடு ஆசையோடு உட்கொள்கிறதும் இருக்கு. ஆனா சிலர் டேஸ்ட் பண்றது அங்கங்க தொட்டு அப்படி டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதையுமே ஒரு பெரிய விசேஷமா சொல்லவே மாட்டார்கள். அப்ப இப்படி டேஸ்ட் பண்ணிட்டு போகிற ஒரு நிலையும் இருக்கு. அப்போ சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, இதெல்லாம் ருசி பார்த்தாங்களான்னு கேட்ட வார்த்தையை கேட்டீங்களா, இல்ல அபிஷேகம் கிடைச்சிருக்கும். ஆனால் 10ஓட 11 அதை நினைச்சிருப்பாங்க. இது மாதிரி உலகத்துல எத்தனையோ காரியங்கள், அது போல இதுல ஒண்ணு.
கிறிஸ்தவத்துல நான் முன்னாடி இந்துல இருந்தேன், இல்லாட்டி நான் இஸ்லாம்ல இருந்தேன், இல்லாட்டி நான் முன்னாடி கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருந்தேன், இப்போ இப்படி இதையும் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கறது. இப்படிப்பட்ட நிலைமையில அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் தான் உண்மையா இதுதான் இது எவ்வளவு டேஸ்டா இருக்கு, எவ்வளோ அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். இதை ஆர்வத்தோடு ருசித்து ரசித்து இந்த வாழ்க்கையை எவ்வளோ மேன்மையா இருக்கு, கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கை. ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் அங்கேயும் இப்படிதான் இங்கேயும் இப்படிதான். அப்போ அவர்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தெரியுதுன்னா, எத்தனையோ இல்லை இதுவும் ஒண்ணு மாதிரி தெரியுது. அப்படி அல்ல. இதனுடைய மேன்மை என்ன, இதுல எவ்வளவு விசேஷம் இருக்கு, எவ்வளவு சிறப்பு இருக்கு, அப்படி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கிறோமா? அதான் இங்க நம்ம பார்க்கிறோம், பரம ஈவை ருசி பார்த்தோம் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த டைம்ல எப்படி நம்ம ருசித்தோம், இதெல்லாம் எப்படி நம்ம டேஸ்ட் பண்றோம், இல்ல டேஸ்ட் பண்ணி இருக்கிறோமா, இல்லை இதை இன்னும் அந்த அனுபவம் அந்த ருசியை நம்ம ஃபீல் பண்ணி வாழுகிறோமா, இதை நம்ம சிந்திக்க வேண்டியது மிக அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சரி, அடுத்தது இப்போ எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வருவோம். அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இப்போ முதலாவது ஆவிக்குரிய சில அனுபவங்களை அவங்க பெற்றிருந்ததை நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, முந்தின நாட்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த டைம் அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுக்கு இருந்ததுன்னா, ஒன்று நாம் அவங்களுடைய அந்த ஆவிக்குரிய அவங்க பெற்றுக்கொண்டிருந்த அனுபவங்களை பார்த்தோம். அடுத்தது அவர்கள் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கேட்டா, மிகுந்த போராட்டங்கள், உபத்திரவங்கள், ஆனால் அதை அவர்கள் சகித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்கள். நம்முடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் அப்படி திரும்பி பார்ப்பீங்கன்னா, நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது, உபத்திரவங்கள் யாரோ பேசினது கண்டுக்காம நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் நாம டவுனா இருக்கும்போது, நாம் கொஞ்சம் சோர்வுல இருக்கும்போது, யாரோ நமக்கு சொன்னது ரொம்ப வருத்தமா இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபையே பாதிச்சிரும். அதனால உட்காந்து ஜோம் பண்ணாம இருப்போம், அதனால பைபிள் படிக்காம இருப்போம். இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்துடும். சிலர் அதுக்காக சர்ச்சுக்கே போக மாட்டாங்க, இப்படிலாம் இருப்பார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அது நம்முடைய என்லைட்டன்மெண்ட்ல வந்த பிரச்சனை ஆக்கும். இலுமினேஷன், பிரகாசம். இன்னைக்கு பிரகாசம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் நிறைவு, இல்ல அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால சின்னதை நம்ம பெருசுப்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு பாருங்க எப்படிப்பட்ட போராட்டம் தெரியுமா? அந்த 33ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல், இதற்கு ஆங்கிலத்துல இதற்கு கிரேக்க வார்த்தை தியேட்ரிசோமாய் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு என்ன செய்வாங்களாம், தியேட்டர்ஸ்ல வைத்து இவங்களை வேடிக்கை காட்டுவார்கள், விசுவாசிகளை வேடிக்கை. அப்ப சிம்சோனை வேடிக்கை காட்டின மாதிரி இந்த சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள், இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்தவ எதிராளிகள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையில கிடைச்சிட்டா கொண்டு போய் தியேட்டர் மாதிரி, தியேட்டர்னா இன்னைக்கு இருக்கிற தியேட்டர் அமைப்பில் அல்ல, அது ஒரு அரங்கம், எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர். அப்போ அந்த இடத்துல இவர்களை வச்சு வேடிக்கை காட்டுறது, மிருகங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் இவங்களை விட்டுருவாங்க, இவர்கள் பயப்படுகிறது, இதெல்லாம் மற்றவங்க வேடிக்கையா பார்த்து ஒரு ஸ்போர்ட்ஸை பார்க்குற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளை கூட நீங்கள் என்ன வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகள் ஆனீர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படியெல்லாம் அவங்க சகித்தார்கள், உபத்திரவங்களை, போராட்டங்களை. இயேசுக்காக என்ன வந்தாலும் அதை சகித்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப நம்ம ஒன்று சிந்திச்சு பார்க்கணும், என்னுடைய லைஃப் பிரகாசமா இருந்தது, நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருந்ததானால் கண்டிப்பாக எனக்கு ஒவ்வொரு காரியங்கள், அதாவது ஒவ்வொரு உபத்திரவம், போராட்டம், இதை நான் சந்தோஷமா சகிக்கிறவனா இருப்பேன். அதை நான் சகிக்க முடியலன்னா நான் யாரையோ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, இவங்களால தான் நான் இப்படி இருக்கேன், அவங்களால தான் அப்படி இருக்கிறேன். இல்லை, நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமானால் கண்டிப்பா நம்ம அந்த போராட்டங்களை சகிக்கிறவர்களா இருப்போம். போராட்டங்களை தாண்டி போயிட்டே இருப்போம்.
ஒரு 2 உதாரணங்களை பைபிள்ல இருந்து உங்களுக்கு காட்டுகிறேன். யோசேப்பை கவனிச்சு பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் பல உபத்திரவங்களை சந்தித்தார். அதாவது யோசேப்பு மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கு அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் சின்ன வயசுல இருந்தே வீட்டில் அப்பாவுடைய அரவணைப்பு, வெளியே வந்து ரொம்ப மற்றவங்களோட கூட சேர்ந்து சூதுவாதெல்லாம் தெரியாது. அப்பா அப்பா ரொம்ப நேசிக்கப்பட்டு அப்பா விசேஷத்தை ட்ரெஸ் வாங்கி தருவார். இப்படி வீட்டிலேயே அம்மா இல்லை, அப்பா தான் ரொம்ப அவரை அன்பா அரவணைச்சு நடத்துகிறார். வேற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. லேயாளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, மறுமணியாட்டிகளுடைய பிள்ளைகள். அவங்களாம் இருந்தாலும் அவருடைய சொந்த அம்மா இறந்தாச்சு சின்ன வயசுலயே. இப்போ அப்பா தான் அவரை நேசித்து இது பண்றார், நடத்துகிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு அதையும் இழந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்பாவும் விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. சிலர்லாம் அவங்க உடஞ்சே போயிடுவாங்க, அவங்களுடைய லைஃபே அதோட முடிஞ்சது. ஆனால் யோசேப்பு அப்படி இருக்கவில்லை. பைபிள் சொல்லுது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்போ ஆண்டவர் யோசேப்போடு இருக்கும்போது சகோதரர் செய்ததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டும் இருக்கல, ஃபீல் பண்ணிட்டும் இருக்கல. போற இடத்துல எல்லாம் என் சகோதரர் இப்படி பண்ணிட்டாங்க, என் குடும்பமே இப்படி பண்ணிருச்சு இப்படின்னு அவர் பேசி கொண்டு இருக்கவில்லை. அதற்கு பதிலாக போற இடத்துல நல்ல வேலையில நல்ல ஈடுபட்டு, அதுவும் சாதாரணமா இல்ல, காரிய சித்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். அவன் செய்யறது சக்சஸா இருந்தது. செய்யற காரியங்கள் எல்லாம் அதுல வெற்றி உண்டாச்சு. இதை அந்த எஜமான் பார்க்கிறான். பார்த்துதான் அந்த வீட்டினுடைய எல்லா காரியத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிடறான். சொல்லுவாங்களே, சாவி குத்தியே கொடுத்துட்டாங்க, அது மாதிரி முழுசையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிடறான். நீ எல்லாமே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. அவ்வளவு தூரம் எப்படி அவனால் ஈடுபட முடிந்ததுன்னா, அவனோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினார். அவனுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வெளிப்பாடுகள் கிடைக்குது, தரிசனங்கள் கிடைக்குது, சொப்பனங்களை பார்க்கறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவன் இருக்கிறதுனால இதை அவன் பெருசா நினைக்கவே இல்லை. போய் குற்றச்சாட்டு சொல்றாங்க, ஜெயில போடுறாங்க. ஆனாலும் மறந்து போறாங்க. பானபாத்திரக்காரன் நான் கண்டிப்பா போய் பேசுறேன்னு சொல்றான், மறந்துடுறான். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவனை பாதிக்கவில்லை. ஏனென்றால் அவனோடு கர்த்தர் இருந்தபடினார். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக்கப்பட்ட நிலையில் இருக்குமானால், நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குமானால், ஆண்டவரோடு கூட உள்ள உறவு சரியா இருக்குமானால், நாம் அந்த ஸ்பிரிச்சுவல் பேசிக்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம்னா நம்ம உபத்திரவங்களை சகிக்க முடியும், போராட்டங்களை சகிக்க முடியும். அதன் வழியாக நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஒரு வசனத்தை கூட இந்த இடத்துல நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். யோபு சொல்லும்போது இவ்விதமாய் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய முந்தின நாட்களை குறித்து அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் யோபுவின் புஸ்தகத்துல படிக்கிறோம். அவர் என்ன செய்தாராம்? ஸ்தோத்திரம். 29ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது அவருடைய நாட்கள் எப்படி இருந்தது, 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, வாசியுங்கள். 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்க. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்க பாருங்க, அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் அப்படின்னு சொல்ற. சென்று போன மாதங்கள், தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்கள், அப்பெல்லாம் எனக்கு இருந்த சீர் இப்போ இருந்தா நல்லா இருக்கும். அப்ப எப்படி நான் இருளை கடந்து போனேன் என்றால் அவர் அருளின வெளிச்சத்தினால். அப்ப நமக்கு வசனத்திலிருந்து ரெவலேஷன் கிடைச்சிட்டே இருக்குன்னா, வசனத்தை உட்கார்ந்து படிக்கிறோம்னா, வேத வசனம் அதுல இருந்து கிடைக்கிற வெளிச்சம், உங்களுடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அந்த ரெவலேஷன்லயே நம்ம இருளை கடந்து போயிட்டே இருக்க முடியும். இருள் வந்துட்டே இருக்கு நம்முடைய வாழ்க்கையில, நெருக்கங்கள் வருது, போராட்டங்கள் வருது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னா அந்த பிரகாசத்திலேயே நம்ம அதை கடந்து போக முடியும், அதை தாண்டி போக முடியும். நாமே இருள்ல இருக்கிறோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை இருண்டு இருக்குன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், அங்கிருந்து குழம்பி கொண்டிருப்போம். அப்படியானால் அந்த சூழ்நிலை கடந்து போகிறதுக்கு ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றுங்கன்னு கேட்கறது இல்லை. என்னை நீர் பிரகாசமாக்கும், என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகட்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இழந்து போன அந்த பிரகாசத்தை நீங்க தாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம கேட்கணும். நம்முடைய அபிஷேகம், கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுமானால், மீண்டும் அது அனல் உள்ளதாக மாறுமானால், ஒரு வெதுவெதுப்பான நிலைமை இல்லாம ஒரு அனலுள்ள
வாழ்க்கைக்கு நம்ம திரும்புவோம்னா கண்டிப்பாக அந்த இருளை கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்ப நம்ம பார்த்தோம், போராட்டங்களை சகித்தார்கள், வேடிக்கை ஆக்கப்பட்டார்கள், அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகள் ஆனார்கள். பாருங்க, சில இடங்கள்ல மற்றவர்கள் கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவப்படுறாங்கன்னா அவர்களோடு கூட தங்களை அடையாளப்படுத்தி கொள்றதே பிரச்சனையா இருக்கும். அவங்க எனக்கு இவங்களை தெரியும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தரை வந்து இப்போ நமக்கு மிஷினரிஸ்ல பாருங்க, வட இந்தியாவில் பாஸ் டேனியல் அவருடைய ஃபேமிலி அவங்கள ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. கூட சில விசுவாசிகளையும் இப்போ யாராவது போய் எனக்கு இவங்களை தெரியும், இவங்களை வந்து விடுதலை ஆக்கணும், நான் இது பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க இருக்கும்போது போனா நீயும் மதம் மாத்த வந்துட்ட, நீயும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஏஜி சர்ச்சில் எல்லாம் இதுக்கு முன்னாடி சில பாஸ்டர்ஸ் அப்படி ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் பார்க்க போன 4 பாஸ்டர்ஸ் உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்படி ஏராளமான காரியங்களை செய்யறாங்க, பங்காளிகள் ஆனார்கள். அப்போ அப்படிப்பட்ட நேரத்துல தங்களை வந்து விலக்கி கொள்ளதான் எல்லாருமே பார்ப்பாங்க, தெரியும் அப்படின்னு சொல்லி போக மாட்டாங்க. ஆனால் இவர்கள் எப்படி இருந்தாங்களாம், வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவின் நிமித்தம் பல நிந்தைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் சகிச்சு வாழ்ந்தாங்க. எப்போன்னா பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களே. ஒரே விஷயம் அவங்களுக்கு என்னன்னா, பிரகாசம், ஆவிக்குரிய பிரகாசம் சரியா இருந்துச்சு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது சொல்றார் 34ஆம் வசனத்துல, எபிரேயர் 10:34, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். இப்போ முதல்ல என்ன பண்ணாங்களாம், கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்காக பரிதபித்தார்கள். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும்போது, நாம் பல பாடுகள் வழியா போகும்போது, போய் நம்ம இன்னும் ஆண்டவரை அறிந்து கொண்டு இருக்கும்போது மற்றவங்களுடைய கஷ்டத்தை நம்ம புரிந்து கொள்வோம். நெருக்கத்துல உபத்திரவங்களை இருக்கிறவங்கள நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், அவங்கள புரிந்து கொள்வோம். ஐயோ, இவ்வளவு தூரம் ஆண்டவருக்கா கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு நெருக்கங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பாடுகள் வழியா போறாங்க, அவங்களுக்கா நம்ம ஜெபிக்கணும். அந்த பாரம் வரும், ஜெபிக்கும் போதே கண்ணீர் வரும், அப்போ பரிதாபம் நமக்கு வரும். சிலர்லாம் பாருங்க, இவங்க ஏன் அப்படி போய் பண்ண போனாங்க, இவங்க ஏன் அப்படி செய்ய போனாங்க, இப்படி உலக பிரகாரமா பேசி கொண்டிருப்பார்கள். அது என்னன்னா, அந்த பரிதாபம் அவங்களுக்கு வரல, அந்த ஃபீலிங் வரல, மன உருக்கம் வரல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நமக்கு பரிதாபம் வரணும். நம்முடைய சகோதரர் அல்லவா, நம்முடைய சகோதரிகள் அல்லவா, எங்கே ஆனாலும் யூனிவர்சல் சர்ச், நம்ம வந்து கிறிஸ்துவின் சபை, மொத்தத்தில் இந்த யூனிவர்சல் உலகம் எங்கிலும் இருக்கிற அந்த சபையை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற இந்த சபையில பார்க்கும்போது மற்றவர்களை குறித்து நமக்கு ஒரு பரிதாபம் வரணும். எங்கேயாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நமக்கு அது வலிக்கணும். ஏன்னா we are the body of Christ இல்லையா? ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு தலையா இருக்கிறார், நம்ம சரீரமா இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து ஒன்றோடு ஒன்று அவயவங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கையில ஒண்ணு பட்டுச்சுன்னா உடம்பு முழுசும் வலிக்குது, காலில் ஒரு அடி பட்டுச்சுன்னா நமக்கு உடம்புல வலிக்குது, அது நரம்புகள்ல அதனுடைய இதை நம்ம வந்து ஃபீல் பண்றோம். அப்ப இது மாதிரி ஒரு வலி இருக்கணும், ஒரு பரிதாபம் இருக்கணும். அது பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்கள்ல இருந்துச்சா அவங்களுக்கு? கட்டப்பட்டிருந்த போது அந்த ஊழியக்காரரை நினைச்சு பரிதபித்தார்கள். அப்போ ஊழியரை மாத்திரம் இல்ல, யார் கட்டப்பட்டிருந்தாலும் தேவ பிள்ளைகள், சபை, அதுல யாராவது ஒரு கஷ்டப்படும் போது நமக்கு ஒரு பரிதாபம் வரணும். அது எப்போ வரும்னா, பிரகாசம் இருக்கும்போது. கடைசியா நம்ம பார்க்கிறோம், பரலோகத்தில் அதிகம் மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து. இன்னொரு விஷயம், இப்போ நல்ல பிரகாசம் இருக்கும்போது, நல்ல வெளிப்பாடு இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, பரலோகம் நமக்கு தெரியும். பரலோகத்துல இருக்கிற மேன்மை என்ன, அதுல இருக்கிற ஆசீர்வாதம் என்ன, அது நமக்கு அதிகமா தெரியும். அதை அதிகமா எதிர்நோக்க ஆரம்பிப்போம். அநேகருடைய சாட்சிகள் எல்லாம் கேட்கும்போது விசுவாசிகளுடைய குடும்பங்கள், இன்னைக்கு அந்த விசுவாசிகள் நல்ல நிலையில இருக்கிறார்கள். அவருடைய பெற்றோரை எல்லாம் குறித்து சொல்லுவாங்க. அவர்கள் அந்த நாட்கள்லாம் ஒரு வெளிப்பாடோடு ஆண்டவருக்கா வாழ்ந்தாங்களாம். நிறைய நிலங்கள் இருந்துச்சு, நிறைய அவங்களுக்கு சொத்துக்கள் இருந்தது. அப்போ சிலர் வந்து இவங்கெல்லாம் ஒரு அமைதியா கிறிஸ்தவங்களா வாழ்ந்ததுனால ஈஸியா அந்த இடத்த எடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு இதை போட்டு போய் இதை கேஸை போட்டு இல்லாட்டி ஏமாற்றி இது எங்களுடையது இப்படி எல்லாம் சொல்லி எல்லைகளை மாற்றி எடுத்துக்கொள்வார்களாம். ஆனால் இவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடுனா, நம்ம கேஸ்க்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம வந்து நமக்கு ஆண்டவர் பரலோகத்துல வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரு இதை அணுகுகிறது எல்லாத்தையும் நான் பாவம்னு சொல்லலை, அவங்களுக்கு இருந்த ரெவலேஷனை நான் சொல்றேன்.
அப்போ அவர்கள் அப்படி ஒரு வெளிப்பாடோடு வாழ்ந்தார்கள். அவன் எடுத்துட்டு போறானோ எடுத்துட்டு போட்டோம், கர்த்தர் நமக்கு தருவார் என்று அவர்கள் வாழ்ந்ததுனால பாருங்க, அவங்க சில விஷயத்தை இழந்தார்கள். ஆனா அந்த பிள்ளைகள், ஆண்டவர் அவங்கள மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு இருந்த ரெவலேஷன், அவங்களுக்கு இருந்த வெளிப்பாடு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்ப நம்ம எதுக்காக அவங்க இழந்தாங்கன்னா, எல்லாம் போட்டும் எனக்கு ஃபைட் பண்ண முடியாது அப்படி அவங்க இழக்கல. இங்க அவங்க எடுத்தாலும் எனக்கு பரலோகத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சு இழந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதான் நம்ம எபிரேயர் நிருபத்துல 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஸ்தோத்திர தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த உலகத்துல அந்நியரும் பரதேசிகளுமாய் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தூரத்துல அவங்க பார்க்கறாங்க பரலோகத்துல இருக்கிறத, அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க இருக்கு அப்படின்னு சொல்றது தெரியறதுனால அந்த அந்த வெளிச்சம் அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அந்த அளவுக்கு இதெல்லாம் விட்டுடுறாங்க. இதை குறித்து அவங்க பெருசா நினைக்கிறது இல்லை. சரி எடுத்துட்டு போகணுமா எடுத்துட்டு போ, எனக்கு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலை. இதை வச்சு நான் ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனா அது நிலையான சுதந்திரம், அது எனக்கு நித்திய சுதந்திரம். இந்த ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்களாம். அதனால என்ன பண்ணாங்களாம், ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள். கொள்ளையிட கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்களேன். கொள்ளையடிச்சிட்டு போற மாதிரி மற்றவங்க அதை எடுத்து பயன்படுத்துறாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அது பயன்படுறது. ஆனா அவங்க அதை பத்தி ஃபீல் பண்ணவே இல்லை. காசெல்லாம் செலவாகுது. அப்போ என்ன அர்த்தம், ஆவிக்குரிய பிரகாசம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய பணங்கள் செலவாகிறது இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆனா ஆவிக்குரிய பிரகாசத்தை நம்ம இழந்து போகும்போது ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு உலக விஷயங்களை நிறைய இதுல கொண்டு போய் நம்ம காரியங்களை இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு ஆவிக்குரிய காரியங்களை பண்றதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான விஷயம் அதுக்கு ரொம்ப நம்ம சிந்திக்கிற மாதிரி இருக்கும், யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இது இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா, இவ்வளவு செய்யணுமா கொடுக்கணுமா. இன்றைக்கெல்லாம் பாருங்க நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. டைத்து கொடுக்கணுமா, அதை செய்யணுமா இதை செய்யணுமா அப்படின்லாம். ஆண்டவருக்காக சந்தோஷமாக இழக்க கொடுக்கிற ஒரு அனுபவம் எப்ப வரும்னா பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்கள்ல. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதா மாறணும். பிரகாசத்தை நான் இழந்து போகக்கூடாது. ஆவிக்குரிய பிரகாசம் இருக்குமானால் எந்த சூழ்நிலையும் அவர் அருளுகிற வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போக முடியும். என்னுடைய வாழ்க்கை மிகுந்த மேன்மை உள்ளதா இருக்கும், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு மலையின் மேல இருக்கிற பட்டணமாக கர்த்தர் என்னை மாற்றுவார். உங்களை ஆண்டவர் பல பாடுகள் சூழ்நிலைகள் வழியாய் நடத்தி உங்களுடைய லைஃப் இன்னும் நல்ல பிரகாசமாயிட்டே இருந்ததுன்னு சொன்னா நீங்க அதன் மூலமா தான் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அதன் மூலமா அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டையில நடத்துகிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்களும் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் தயவாக ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாசம், இந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த அனுபவத்தை குறித்து சிந்திக்க நீங்க பாராட்டின நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த பிரகாசம் எங்களுடைய வாழ்க்கையில குறைந்து போகும்போது பல காரியங்களை எங்களால் சகிக்க முடியாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். ஆண்டவரே, சில இருளை நாங்கள் கடந்து போக முடியவில்லை. யாரோ சொல்லுகிறதும் பேசுகிறதுமான விஷயங்களை எங்களை ரொம்ப பாதித்து ஆண்டவரே நாங்கள் அப்படியே ஃபெட்டப் ஆயிரோம், டவுன் ஆயிரோம். இவைகள் எங்களை அதிகமாய் பாதித்து விடுகிறது. எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல முன்னேற முடியாமல் ஆகி விடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பிரகாசத்தை தாரும். அந்த முந்தின நாட்களை நினைக்கிறோம், எங்களுக்கு ரட்சிப்பை தந்த நாட்களை நினைக்கிறோம், எங்களை அபிஷேகித்த நாட்களை நினைக்கிறோம், எங்களுக்கு ஆவிக்குரிய நல்ல அனுபவங்களை தந்த நாட்களை நினைக்கிறோம். அதை காட்டிலும் எங்களுடைய இன்னைக்குள்ள நிலைமை நல்ல மேலா இருக்கணும் ஆண்டவரே. அதை காட்டிலும் குறைந்து போகவே கூடாது. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். ஆண்டவரே, எபேசு சபையை பார்த்து நீர் சொல்லும் போது ஆதி அன்பை விட்டாய் என்கிற குறை உன் பேரில் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோமே. இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை தந்து ஒரு பிரகாசமாக்கப்பட்ட நிலைமையில வாழ எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும். இந்த ஜெபத்தின் மீதமுள்ள நேரங்களை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தார். இந்த இரவு ஜெபம் மிகுந்த பிரயோஜனமாய் அவர்களுக்கு காணப்படட்டும். கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
இந்த ஜெபங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி தருவாராக. ஆமேன், ஆமேன்.